வணக்கம். கடந்த 6ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொனார்பூர் என்று சொல்லக்கூடிய கிராமம், அந்த கிராமத்தில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் அங்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மத நம்பிக்கையாளர்களுடைய வழிபாட்டு தலத்தில் அவர்கள் பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கும்போது, அதுவும் புதிதாக கட்டப்பட்ட ஒரு சர்ச், அந்த சர்ச்சின் மீது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் எத்தகைய வெறியாட்டத்தை ஆடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் இப்போது பாருங்கள். அதாவது சங்கபரிவாரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய சிலுவையை முழுமையாக உடைக்கிறானுங்க. உடைச்சிட்டு அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மதமாற்றத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிரார்த்தனை என்கிற பெயரில் மதமாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு 100 வருடமாக ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிகிட்டு இருக்கிறான். மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களாக இந்துக்களை மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் இந்தியாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே குற்றச்சாட்டை சொல்லிட்டு அங்கு இருக்கக்கூடிய சர்ச்சின் மீது இத்தகைய வெறியாட்டத்தை சங்கபரிவாரங்கள் நடத்தி இருக்கிறார்கள். நாம் ஒரு செய்தியை சொல்லி ஆகணும். இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களின் மீது தாக்குதல் நடப்பது, அதை உடைப்பது இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கொடிகளை மாற்றிவிட்டு ஆர்எஸ்எஸ் கொடியை ஏற்றுவது, முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மசூதிகளின் வழியாக பேரணிகளை நடத்தி அங்கு கலவரங்களை உருவாக்குவது, கிறிஸ்தவ மக்கள் வேட்டையாடப்படுவது, அவர்களுடைய தேவாலயங்களின் மீது தாக்குதல் நடத்துவது. ஏன் இப்போது மோடியினுடைய ஆட்சியில் உச்சபட்சமாக பைபிளே கையில் வைத்திருக்க முடியாத சூழலில் வட இந்தியாவில் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லியாகணும். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டுமல்ல, இவர்கள் கிறிஸ்தவர்கள் கோயிலை இடிக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை இல்லாமல் ஆக்குகிறார்கள், அதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்து சகோதரர்களுடைய கோயிலையே ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் ஆட்டையை போடுறானுங்க. அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ஒரு கோயிலை உருவாக்கி கோயிலை கொள்ளையடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை நம்ம இப்போ கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, 46 நாட்களில் அயோத்தி ராமர் கோயிலில் 76 முறை கொள்ளை நடத்தி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த நேரத்தில் இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு ஆட்சியில் இப்படி ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இந்தியா என்னவாக மாறி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள், இதில் தலையிடுவது, அங்கே வன்முறைகளை செலுத்துவது, கலவரங்களை உருவாக்குவது என்பது மட்டுமல்ல, இந்து சகோதரர்களுடைய கோயில்களையே கொள்ளையடிப்பது, அதன் மூலம் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறது ஆர்எஸ்எஸ்னுடைய சர்வசாதாரணமான வழக்கமாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அயோத்தி மட்டுமா? பத்ரிநாத்தில் என்ன நடந்திருக்கு, மதுராவில் என்ன நடந்திருக்கு. இன்னமும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அவர்களுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் ஆடிட்டிங் பண்ணிங்கன்னு வைங்க, மிகப்பெரிய கொள்ளையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான முடிவுக்கு நாம் செல்ல முடியும். இது மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்தில் இவங்க ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இப்போ கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களின் மீது தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், இப்போ மகுவா மைத்ரா, அவங்களுக்கெல்லாம் தெரியும், மோடி அதானியினுடைய தொடர்பை பற்றி மிகப்பெரிய அளவில் பார்லிமெண்ட்டில் எடுத்துரைத்தவர் அவர் தான். மெகுவா வர்றாங்கனாலே அன்னைக்கு மோடி ஆப்சண்ட், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோடி வெளியில் உட்காந்துருப்பார், மகுவா பேசின பிறகு நான் வர்றப்பா, நம்மளால் சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து வெளியில் இருந்த காட்சிகளெல்லாம் நாம் பார்த்ததுண்டு. அப்போ மகுவா மைத்ராவுடைய வீட்டின் மீது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் மிகப்பெரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இப்போ கல்லெறிகிறது, அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சமூக ஊடகங்களில். பாருங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். அதாவது ஒரு மிக முக்கியமான எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்களுடைய வீட்டையே இவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு சர்வசாதாரணமாக கல்லெறிகிறார்கள், வன்முறைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அப்போ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வழிபாட்டு தலங்களை விட்டு வைப்பார்களா இவர்கள்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இதில் என்ன தெரியுமா, மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க, எப்படி ஆட்சிக்கு வந்தான்னு ஊரே தெரியும். நேர்மையான முறையில் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியுமா? எங்கேயாவது வர முடியுமா? வாரணாசியில் வர முடியுமா மோடியால்? வர முடியாது. எப்படி வருகிறார்கள் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு நல்லா தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ எஸ்ஐஆர் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வந்து அப்பாவி மக்கள் பல லட்சம் பேர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டதல்லவா. இப்போ சமீபத்தில் கூட பாஸ்போர்ட்டு கூட நீ சிட்டிசன் இந்திய குடிமகன் நிரூபிக்கிறதுக்கு வேலைக்காக அதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ என்ன அப்படின்னா, அங்கு எஸ்ஐஆர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்ட இந்து சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கே அரசாங்கத்தினுடைய உதவிகளை இனி பெற முடியாது. எதையுமே இனி பெற முடியாது. எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள், என்ன மாதிரியான பித்தலாட்டங்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா உட்பட பல நாடுகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் அமெரிக்காவிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வரணும். ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிறத அறிவிக்க வேண்டும், அதை தடை செய்ய வேண்டும் என்கிற முழக்கங்கள் எல்லாம் அமெரிக்காவில் கடுமையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் இன்றைக்கு மீண்டும் மேற்கு வங்கத்தில் இப்படி ஒரு காட்சியை நாம் பார்க்க நேரிடுகிறது. ஒரு காலத்தில் இந்தியா என்பது உலகின் மகத்தான ஜனநாயக நாடு என்று நாமெல்லாம் பாடப்புத்தகங்களில் இன்று வரையிலும் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் எவ்வாறாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் என்றால் நாளைக்கு நாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். পুলিশ কি করছে দেখুন, পুলিশ দাঁড়িয়ে আছে দেখুন, দেখুন দেখুন পুলিশ দাঁড়িয়ে আছে দেখুন, দেখুন পুলিশ আবার দাঁড়িয়ে আছে, ওদের সামনেই এসব হচ্ছে, দাঁড়িয়ে আছে দেখুন, দেখুন. 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.